பேபி வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா டூருக்கு வந்து கிளம்பிட்டாரு. நானும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறேன். குட்டி பொண்ணு தூக்கி பையில போட்டுக்க. அவர் பேர் விடவே மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு தான் ஜாலியா இருக்குது. பஸ் போற எப்படி குச்சிட்டு இருக்கா. ஹை புள்ளே ஏமாத்துற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணுக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாரு, குட்டியா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க அணில் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அணில குருவிய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப குஷியா இருக்கிறாரு. ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா டூர் போறதுக்காக வந்து பேக் பண்ணி கேரளா டூர். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பேக்கிங் பண்ண போறேன். எஸ், டூருக்கு போறதுக்கு எவ்வளவு ஜாலியா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. பேக்கிங் தான் இன்னைக்கு. ஆமா, பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடும் செஞ்சிடலாம். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கலாம் ஜாலியா. ஓகே, ஜாலியாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் தனியாக பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. இப்போ வந்து ஒரு 3 நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? நடிக்காத கஷ்டமா தான் இருக்குது. சரி, நம்ம சங்கீதா வந்து மாமா இருக்காரு, மாமாவோட விட்டுட்டு போயிட்டு வரேன்னா. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், டூர் போறதுக்காக தான் ஷாப்பிங் எடுத்தது. ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூசா. சங்கீதா செலக்ஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து டூருக்காக தான். இது வந்து பாத்தீங்கன்னா லொடன்னு இருக்கும். ஃப்ரீயா போலாம் பாரு. பீச் ட்ரெஸ் மாதிரி இது ஒரு ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 சட்டை எடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாம் மடிச்சு பேக்ல வச்சு எடுத்துட்டு போனோம். 3 நாள் டூர் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் டூருக்கு நான் எத்தனை ட்ரெஸ் எடுக்க போறேன்றத பார்க்கலாம். 2 ட்ரெஸ், அப்புறம் வந்து டி-ஷர்ட், பேஸ்ட் பிரஷ்லாம் எடுத்துக்கலையா பேபி? முக்கியமா அதான் வேணும் சங்கீதா. நம்ம பேஸ்ட், பிரஷ், சோப்பு ஒன்னு வாங்கி. சோப்பு நம்ம கிட்ட சாம்பிள் சோப்பு இருக்கும் பாரு, அது கூட சோப்பு ஒன்னு கூட. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிடு. ஷாம்பு இருந்தா கூட ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். சரி, போய் குளிக்க போற. அப்படியே ஜாலியா சுத்திங்க கடை. ஒரே ஒரு குளிக்காம 3 நாளைக்கு எப்படி சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு சட்டை. எல்லாத்தையும் இப்போ எடுத்து பேக் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்ஸ். சரி, நீ ஜாலியா போ. ஆனா நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தனா நீ ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன நான் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு. ஆமா, தேவையில்லாத இடத்துல போக கூடாது, பள்ளத்துல இறங்க கூடாது, குளிக்க கூடாது. கடைசியில மஞ்சுமால் பாய்ஸ் மாதிரி பள்ளத்துல முட்டுனா என்ன பண்றதுன்னு சொல்லி வந்து எட்டி பார்க்க கூடாது, சேஃப்டியா இருக்கணும். ஆமா, அப்புறம் வந்து பேச்சுலரோட சேர்ந்து வந்து அரட்டை அடிக்க கூடாது, சரக்கு அடிக்க கூடாது. அந்த பழக்கம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதனால அது பிரச்சனை கிடையாது. பழக்கம் இருக்கிறவங்க அடிப்பாங்க, நமக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. பயப்படாத. ஓகே, ஏன்னா தனியா ஒண்ணு அனுப்புறல ஒரே பயம். ஏன்னா ஆர்வ கலர ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயாவது எட்டி பாக்குறது, கடல்ல குளிக்கிறது, அது மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது சொல்லி இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாம இருக்கலாம். ஓகே, சரி. எல்லா சட்டையும் மடிச்சிடலாம். இந்த சட்டை நாளைக்கு போடுவோம். இப்போ நைட்ல சும்மா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கு பேபி. வேன்ல போறோம் ஃப்ரீயா. அங்க போயிட்டு வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கு. புது ட்ரெஸ் எல்லாம் அங்க போய் போட்டுக்கு, சுத்தி பாக்குற இடத்துக்குலாம். ஓகே, எல்லாத்தையும் மடிச்சு பக்கா அப்படியே போயிட்டு நீ வந்து கத்துக்கணும் வந்து எங்கெங்க எந்தெந்த பிளேஸ் நல்லா இருக்கு. மேரேஜ் ஆனதுல இருந்து மூணாறு கூட்டு போய் எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா சங்கீதாவை கூட்டு போறதுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் மூணாறு போக போறேன். பரவாயில்ல, சான்ஸ் கிடைச்சது. போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து உன்னை நான் கூட்டு போய் காட்டுறேன். ஓகே, நீ போயிட்டு எங்க ஹோட்டல்லாம் நல்லா இருக்கும், சாப்பாடு எந்த நல்லா இருக்கும், போனா எப்படி சுத்தி பார்க்கலாம் பண்ணிட்டு வரேன் நான். ஆமா, அதெல்லாம் வந்து பார்த்தேன்னா தெரிஞ்சுட்டு வந்துரு. தெரியாத இடம் முத போனா கஷ்டமா இருக்கும். நீ போயிட்டு தெரிஞ்சுட்டு வந்தா ஜாலியா இருக்கும். சரி, ஓகே. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மடிக்க மாட்டேங்க. மடி நீயே மடி. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாக்கு ட்ரெஸ் எல்லாம் மடிக்க தெரியாது. இதெல்லாம் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் புது ட்ரெஸ்ன்றதுனால கட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பேக் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேக்ல வந்து ட்ரெஸ் இருக்கு 3 நாளைக்கு. கரெக்டா டூருக்கு ரெடி ஆயிட்டோம். இப்போ கிளம்ப போறேன். ஜெஷிதா பாய். அப்பா போய் வரேன். குட்டி பொண்ணு தூக்கி பையில போட்டுக்க. அவர் பேர் விடவே மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னம்மா அம்மா கிட்ட வாடி. அம்மா பாத்துறாங்க. தாத்தா இருக்காரு. காலையில தான் போறோம். தாத்தா கூட காலையில ஊருக்கு போறோம். நீ வரவே என்னம்மா ஜெஷிதா? சரி அப்பா டூர் போயிட்டு வந்துடுறேன்னா 3 நாள் தான். சரி. அடே, இவ்ளோ பாசக்கார புள்ளைய ஜெஷிதா. அட அம்மாக்கு முத்தம் கொடுத்து கிடக்குறாரு. இப்ப அப்பா எப்படி ஒட்டி நிக்கிறாரு பாரு அப்பா மேல ஏறி. எங்க போறேன்னு உனக்கு தெரியும். நீ வந்து பாரு பண்றத பாரு சேட்டையா. சரி பாய். புடிங்கம்மா, வாங்க மாமா. சரி போலாம். ரஷிதாவோட பாச தொல்லையே பாருங்க. இந்த தாத்தா போலாமா?
அப்பா கூட போமா. சரி இந்த பேக் நீ எடுத்து போயிட்டா நான் எந்த பேக் நாளைக்கு எடுத்துன்னு போறதுப்பா? கட்ட போயிருங்களா? ஆஹா கட்ட பைய எனக்கு. இவருக்கு மட்டும் பேகு, எனக்கு கட்ட பைய. ஃப்ரெண்ட்ஸ் பா கிருஷ்ண பா அப்பா முட்டா முட்டா அழக்கூடாது. அழக்கூடாது. அப்பா முத்தம் முத்தாடு. சோ முட்டா அழக்கூடாது. முட்டா கூட அழக்கூடாது. அப்பா முட்டா கூட முத்தம் கூட. முட்டா முட்டா என்னடா இது, ரெண்டு பேர் மேலேயும் தோல்ல கை போட்டுக்கிட்டு நடுவில் ஒரு சேட்டை பண்றாரு. முத்தம் கூட. சரி தாத்தா வந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா டூருக்கு வந்து கிளம்பிட்டாரு. நானும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறேன். நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போறாரு மாமா கூட கிளம்பி. சரி இங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேபி தான். எதா இருந்தாலும் பால் வாங்கிட்டு வா, அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வா, குப்பை போட்டு வா. வீட்டை விட்டு வெளியில போகவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா பேபி இல்லாம நான் எப்படி சமாளிக்கிறது? இங்க தண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணா பேபிக்கு ஃபோன் பண்ணி தான் நான் வாங்கினே வர சொல்லுவேன். ஸோ அதனால நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பேபி வந்து ஜாலியா டூர் போய் என்ஜாய் பண்ணுவோம். ஜாலியெல்லாம் இல்ல, இந்த நாள் கொஞ்சம் வருத்தம். கொஞ்சம் ஜாலியும் இருக்குது, கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா சங்கீதா முத கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். சங்கீதா கூட்டு போக முடியல. ரொம்ப மிஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவை. ஜஸ்விதா வந்து பார்த்தோன்னா அதை விட ரொம்ப இதுவா இருக்கு. ஜஸ்விதா என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான். ஆமா நீ என்ன ஜாக்கிரதையா போய். இங்க தனியா இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கூட்டு போறேன். அங்க போனா நல்லா ஜாலியா வெளில விளையாடிக்கிட்டு சூப்பரா அம்மா கூட எல்லாம் ஜாலியா இருப்பா. எனக்கும் ஒரு ஜாலியா இருக்கும். குட்டி பொண்ணு அம்மா கிட்ட தள்ளிட்டு அம்மா வந்து வகை வகையை ஆக்கி போடுவாங்க. காலை நீட்டி போட்டு சாப்பிட்டு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுல போய் என்ஜாய் பண்ணுவேன். அத்தை கிட்ட போன் அடிச்சு சொல்றேன், அத்தை நீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க, எல்லாம் சங்கீதா செய்யுன்னு சொல்றா. சரி பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க, ஓகேவா? ஓகே டாடா பாய் 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 பாய். குட்டி பொண்ணு தாத்தா கையை பிடிச்சி நடந்து போறாரு. என்ன ஜஸ்டா சமாட்டம் போலையா? பஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போகிறதுக்காக குட்டி பொண்ணு இவ்வளோ தூரம் அழகாக நடந்தே வந்தார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். இல்லை ரோட்டில் வர பஸ்ஸு காரு எல்லாத்தையும் பார்த்துட்டே வர்றாரு. அப்பா கூட நாங்கள் வந்து போகிறோம். இவர் வந்து ரோட்டில் போகிற பஸ் எல்லாம் பார்த்து பஸ் மாதிரி சவுண்ட் விட்டுனுக்குறேன். கார் இப்படி போகும் ஜெஷிதா. கார் பஸ் எத்தனை மணிக்கு போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ இங்கே மால் பக்கத்தில் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வர. நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது. ஸோ பஸ்லாம் சுற்றி போயிட்டு இருக்கு. விழுப்புரம் பஸ் எங்கே நிற்குன்னு இவ்வளோ நேரம் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரும்போது ஒரு பஸ் வந்து வெளியே போயிடுச்சு. என்னப்பா இந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம்ப்பா. ஸோ போயிட்டு உட்காரதுக்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இவருக்கு தான் ஜாலியாக இருக்குது பஸ் நீங்கள் போகிற எப்படி குச்சிட்டு இருக்கா. என்னம்மா அப்பா எங்கடி? அப்பா எங்க? நம்ம எங்கே போகிறோம்? நம்ம யாரை பார்க்க போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்பாவை பார்க்க போகிறோன்னே ஒரு ஜாலியாக கிளம்பி வர்றாரு. அப்பா நீ அப்பாவை பார்க்க போகிறோம்? ஆயா பார்க்க போகிறேன்டி. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பா பஸ்ஸில் வரதுலாம் ரொம்ப கஷ்டம் போல. எவ்வளோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேபி கூட சல்லுன்னு வீட்டுக்கு வந்து இறங்கிடுவோம். இப்போ 2 பஸ்ஸு மாதிரி ஆட்டோ மாதிரின்னு சொல்லி மாறி வந்துட்டு இருக்கோம். குட்டி பொண்ணு அம்மா மாடு ஓட்டின்னு போயிட்டாங்க. எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக வரல, லேட்டாக வந்ததுனால அம்மா மாடு ஓட்டின்னு போயிட்டாங்க. வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ணுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கு போகிறா. குட்டியாக போடும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு ஏஞ்சிருக்கவே இல்லை. நாங்கள் இருக்கும்போது அழகாக இருக்காங்க. ஜஸ்டா தம்பி கண்ணுக்குட்டி பார்த்தியா? கண்ணுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சாப்பிட்றாங்க வந்தோடனே. நாங்கள் காலையில் கூழ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் குடித்தோம். கூழ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். வரதுக்கே 12 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு பார்த்தா ஒரு நாள் அரை நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கேப்பு. ஜெஸ்டா நல்லா இருக்கா? சாம்பார் நல்லா இருக்குதாடி? சாம்பாரில் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஜெஷிதா ஆயா வந்துட்டாங்க. என்னம்மா வெயில்ல போய் வர போல மாடு ஓட்டின்னு போயிட்டு குட்டி பண்ண பார்க்கறதுக்கு ஓடி வராங்க. ஜெஷிதா
எப்ப நீங்க ஜஸ்ட் ஆயா பத்தியா சிரிச்சுன்னு என்னம்மா பறிக்க போற கொய்யாக்கா பறிச்சு தர போறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வந்ததுல இருந்து கொய்யா கொய்யான்னு அவரும் கொய்யா கொய்யான்னு தாத்தா பின்னாடியே போறாரு அவரு. ஆமா ஜஸ்ட் கொய்யா கொய்யா இழுக்கிறார் கொய்யாக்கா வரல செடியில இருந்து. கட்ட அம்மாக்கு தான் அணில குருவி இதை கடிச்சிருக்கு. பரி பரி ஜெஷ்தா ஜெஷ்தா பரி. ஐ புள்ளே ஏமாத்துற பரிமா. ஏய் அவர் போற ஏன்னு இழுக்கிறாரு. சூப்பர். தாத்தாக்கும் குடுப்பியா ஆயா குடுப்பியா ஜெஷிதா? ஜெஷிதா கழுவிட்டு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொய்யா பழம் பழுத்து இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க அணில் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அணில குருவிய நல்லா எல்லோ கலரா. குட்டி பொண்ணுக்காக வச்சுக்கிறேன். பாருங்க குட்டி மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பார்த்தோன்னா காய் காய்ச்சிருக்கு. ஜஷிதா தோட்டத்துக்கு வந்துட்டு வர்றாடே அம்மா. ஆடி மாசம் ஆடி 18க்கு அழகா வந்து பார்த்தோன்னா செடிலாம் போட்டுருக்கலாமா? சூப்பரா இது வாழைப்பூவ. என்னப்பா பறிச்சிடுவியா? என்ன பண்ற ஜெஷ்தா? ஜெஷ்தா கை கட்டு. என்ன பண்ற? கட்டு கை கட்டு. என்ன வச்சிரு கையில? ஜெஷ்தா பண்ணு. செந்த கை கட்டு. மிளகா பழண்டி ஃப்ரெண்ட்ஸ். மிளகா செடி இங்க 1-2 இருந்தது, அதுல இருந்து பழம் பறிச்சு வச்சுக்கிறாரு. வாழை மரத்தெல்லாம் வெட்டிட்டு அழகா தோட்டம் வச்சுன்னா வச்சுக்க. குட்டி பொண்ணு வந்து பறிப்பாரு. இதுக்கப்புறம் குட்டி பொண்ணு வளர்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்காய் பறிக்க வந்துட்டாரு. கொய்யாக்காய் பறிச்சுன்னு மிளகா பறிச்சுக்கிறாரு. மிளகா பழம்லாம் வா. மருதாணி சூப்பரா இருக்குதுமா, பறிச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா முத்தட்டும். இங்க ஒரு கொய்யாக்காய் மரம் இருக்குது. இதுல இன்னும் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இங்க ஒரு 2 பிஞ்சு இருக்கு, மேல ஒரு 4 பிஞ்சு இருக்குது. ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபன் பண்ண வேண்டியது அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு. பேபி வந்து எந்த அளவுக்கு ஜாலியா டூர் போயிருக்காரு, அதே அளவுக்கு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டுல என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ அம்மா வந்து வாழைப்பூ வந்து கூட்டின்னு வராங்க, கொய்யாப்பழம் குட்டி பொண்ணுக்கு, அப்புறம் பச்சை மிளகா. வந்த உடனே தோட்டத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். கொய்யாப்பழம் நல்லா இருக்குதா? எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொய்யாப்பழம் பறிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம். நல்லா இருக்கா ஜெஷிதா? மரத்திலே பழுத்துருச்சு, சூப்பரா இருக்குமா தித்திப்பா. வெதை எப்படி கட்டிக்கிறாரு குட் கேர்ள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஜெஷிதா, பாய்.